எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை உங்களுக்கு போர் அடிச்சிருச்சு தானே? அப்போ இந்த சாப்பாடை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நீங்கள் கேட்பீங்க, இது மத்தியானத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு தானே, இல்லை இட்லி கூட எப்படி சாப்பிட்றதுன்னு. இட்லி கூட எதுவுமே கிடையாது. காலையில் சாப்பாடு இதை ஒரு நேரம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும், பசி எதுவும் எடுக்காது. இது செய்கிறதுக்கு அடுப்பில் முதல்ல பாத்திரம் வச்சுக்கிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், கடுகு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் அது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து முட்டைக்கு நறுக்குவோம்ல அந்த மாதிரி நறுக்கி இது கூட ஆட் பண்ணி ஒரு 20% வதங்கினா போதும், ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் கிடையாது. பிறகு நான் எடுத்து வச்சிருக்க காய்கறிகள் கேரட், பீன்ஸு, அப்புறம் வந்துட்டு தட்டைப்பைத்தங்காய் இருக்குல்ல, அதை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகள் நீங்கள் எது வேணால் இது கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். காய்கறிகள் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்க 2 முட்டையை அது கூட ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகு, சீரகம் போட்டு கிளறி விட்டு இறக்கிடலாம். தேங்க்யூ.